ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவங்ககிட்ட கருணையை எதிர்பார்க்கக்கூடாது, மாறாக அவங்ககிட்ட ஆசையை தூண்டணும் அப்படின்னு சதுரங்க வேட்டையில் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம உண்மை ரியாலிட்டியை சொல்லி இந்த மாதிரி விசாக்கள் இருக்குது, இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குது வாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஸோ அவங்கள வந்து நம்ம நம்புறதில்ல. மாறாக 8 மணி நேரம் உங்களுக்கு டியூட்டிங்க, 1 ஹவர் வந்து ரெஸ்ட் கிடச்சிரும். ஸோ மாதம் 250 தினர் சம்பளம், இல்லை அப்படின்னா 240 தினர் சம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 240 தினருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 70,000 ரூபாய்கிட்ட வரும். ஸோ இந்த 70,000 ரூபா சம்பளம் கிடைக்கிதா, ஓகே நமக்கு போதும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் 70,000 ரூபா சம்பளம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு விசா வந்ததும் அமௌண்ட்டுக்கு கட்டியிருக்காங்க. ஸோ அமௌண்ட் கட்டினதுக்கப்புறம் அவங்க நம்பரை பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. எதனால் அப்படின்னா ஹெல்ப்பர் கேட்டகிரிக்கெலாம் ஒரு அந்த சேலரிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃபேக்கு. அவங்க சொல்லக்கூடிய விசா பொய், அவங்க சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனே வந்து பொய். ஸோ அவ்வளோ சேலரிலாம் வந்து கிடைக்காது. அரபு நாடுகளில் சேலரி வந்து லோவாக தான் கிடைக்கும். அதுலேயும் ஒரு ஹெல்ப்பர் கேட்டகிரிக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேலரி சொல்கிறாங்கன்னா அவங்கள வந்து நம்பக்கூடாது. அதை விட்டு நம்ம வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய விசாக்கள்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 120, 130, 140, 150 இந்த ரேஞ்சில் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து ரியாலிட்டி, அந்த சேலரி தான் மேக்ஸிமம் கிடைக்குது. ஸோ அதனால் என்ன ரியாலிட்டியோ அதை சொல்கிறேன். நீங்கள் பார்க்கக்கூடிய வேலைக்கு என்ன சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்க சொல்கிறத வந்து நம்புங்க. ஸோ அது தெரியாமல் ஒருத்தங்க 240 தினர் சம்பளம் 250 தினர் சம்பளம் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. ஸோ அந்த சம்பளம் வந்து மேக்ஸிமம் கிடைக்காது. ஹெல்ப்பர் கேட்டகிரிக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. பணத்தை கொடுத்துட்டு ஏமாறாதீங்க.